தற்போதைய அண்மை செய்தி. புதுச்சேரி குரும்பாபேட் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குப்பை கிடங்கால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற தொடர்ந்து புகார் அளித்தும் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் நேரில் வந்து உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் தொற்று நோய் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உசுடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாபேட் பான்லே பால் பின்புறம் புதுச்சேரி நகர பகுதியில் குப்பைகள் கடந்த 20 ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குப்பை கிடங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் குடிநீர் முற்றிலும் மாசடைந்து தொற்று நோய் ஏற்படுவதாக கூறி பலமுறை பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மறியல் காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணன் குமார் வரும் வரை சாலை மறியலை கைவிடப் போவதில்லை என கூறி தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டார். அப்பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக கொட்டப்பட்ட குப்பைகளால் கழிவுகள் அதிக துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் தண்ணீர் முற்றிலும் மாசடைந்துள்ளது என கையில் அவர்கள் கொண்டு வந்த தண்ணீரை அமைச்சரிடம் வழங்கி இந்த குடிநீரை குடித்து இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இதன் காரணமாக தொடர்ந்து பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதோடு எங்களது குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், எனவே இனி இங்கு குப்பைகள் கொட்டக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் அமைச்சரிடம் ஈடுபட்டனர். மேலும் அங்கு சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வந்தார். அவர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு குப்பை கிடங்கை நேரில் ஆய்வு செய்தார். நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் சென்று இது குறித்து உடனே நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வினிதா, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.